உரம்பர் வந்திருக்கிறாரு. பாருங்க, இவர் தான் வந்து தேவரோட தேவ் ஆக்ட்ரஸ் லைஃப். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நல்லா பேசுவார். மாப்பிள்ளன்னா சாதாரண மட்டும் இல்லை, பழந்துன்னு கொட்டை போட்டவர். ஆமாம், பாருங்க வண்டியை பாருங்க, ஜாண்டியர். மாப்பிள்ளை வண்டியில் ஏறுமா? அதெல்லாம் ஏற என்ன மாப்பிள்ளை வண்டி ரிவேஸில் போகுதே. கவனடா 4 டிரைவ் போடணும், அப்போ தான் மாப்பிள்ளை வண்டியில் ஏறும். வாவ் வாவ், வேண்டாம். மாப்பிள்ளை ஃபீல் பண்ணுவார். வேணாம் 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 வேணாம். மாப்பிள்ளை மூஞ்சே மாறுது. வேண்டாம் வேண்டாம், மாப்பிள்ளை மூஞ்சி மாறுது. மாப்பிள்ளை பொக்குன்னு போயிடுவோம். கழட்டி விடுங்க மாப்பிள்ளை. ஓகே நண்பா, இது என்ன நம்ம வீடியோவில் பார்க்குறோம்னா ஒரு 5 கலப்பு வீடியோ தான் இன்றைக்கும் பார்க்குறோம். அதுக்காட்டி வண்டி பைக் வேறு அதிகமாக போயிட்டே இருக்குது. கழட்டிட்டே மாப்பிள்ள. இதுதான் மாப்பிள்ளையோட பவருங்கிறது. மாப்பிள்ளை கழட்டுறதால பெரிய ஆளுக்கிட்ட நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னா சொல்லவே இல்லையே. மாப்பிள்ளையெல்லாம் நம்ம மகேந்திராவெல்லாம் எடுக்க மாட்டாரு. மாப்பிள்ளையெல்லாம் எடுத்தாருன்னா நீங்களாம் தாங்க மாட்டீங்க, தெரிஞ்சுக்காங்க. ட்ரேடருங்க மாப்பிள்ளை. மாப்பிள்ளை மாப்பிள்ளை மண் ஏதாவது ஷிஃப்டிங் பண்ணுற வேலைக்கு தான் மாப்பிள்ளை. அந்த குழியில் இருக்கிற தள்ளி மேட்டில் கொட்டிட்டு மேட்டில் இருக்கிற தள்ளி குழியை கட்டலாமா? கோப்பிட்டேன்னா பரவாயில்ல, கோப்பிடவே மாட்டிக்கிட்டு. ஒரு நாளைக்கா 2 நாளைக்கா? கோப்பிடு மாப்பிள்ளை. எங்களுக்கெல்லாம் வேலை இல்லை மாப்பிள்ளை, ஒரு நாளைக்கு ஃபன் பண்ணுவோம். கழட்டி விட்டு அப்படியே அந்த வண்டியில் மாத்திரத்தான். அதே பார்ட்டி, ஏன்னா அந்த கலப்பில் தான் கேட்குறாங்க. இதெல்லாம் இழுக்கும். பார்ட்டிக்கு 595 தான், 585 தான் வேணுங்கிறாங்க பர்ஃபார்மன்ஸு. அது எந்த அளவுக்கு இருக்கும்னு தெரியல, ஆசைப்படுறாங்க, செஞ்சிடணும்ல. இப்போ மாப்பிள்ளையே இருக்கிற நீ ஆசைப்பட்டீங்கன்னா வேணாம் இல்லைன்னு சொல்ல முடியுமா மாப்பிள்ளைகிட்ட? என்னன்னு மாப்பிள்ளை இப்படி சொல்லிட்டேன். என்ன இதில் போட்டு பின்ன சாப்பிட்டு அதில் போட்டுரு. சாப்பிட்டு அதில் போட்டு பின்ன லாக் பண்ணிவிட்ரு. ஏன்னா இதெல்லாம் மிஸ் ஆகி போயிடணும் மாப்பிள்ள. இந்த பின்ன 2 பொட்டியில் போட்டுருணும் மாப்பிள்ள. இவன் வேறு ஒன்று அவசரத்தில் போன மாதிரி பொட்டியில் போட்டுரு மாப்பிள்ள. டூல்ஸ் பாக்ஸ் பொட்டின்னு சொன்னால் தெரியாதுல்ல, டூல்ஸ் பாக்ஸ். மாப்பிள்ளை இப்படி ஜாலியாக இருக்கிறீங்க மாப்பிள்ள. நான் எப்பவுமே ஜாலி தான். மாப்பிள்ளையாட்டு இப்படி கொடுத்து வச்ச வாழ்க்கை இருக்குதான்னு சொல்லுங்க நண்பா. கலப்ப மாட்டுறதுக்கெல்லாம் 4 வீலரே ஆன் பண்ணுமா? இல்லை கிறிஸ் ஜேசி மறந்துட்டாரா?
எல்லாம் முன்னாடி போங்க. ஒரு நூல் முன்னாடி போங்க. ஒரு நூல் முன்னாடியா ஆட்டு பின்ன போட மாப்பிள. மாப்பிள கீழே இருந்து மேலே போடணும் மாப்பிள. மாப்பிள்ள எல்லாம் என்னென்ன சாதாரணப்பட்டாளா? காலெல்லாம் மாப்பிள்ள காலை தான் மேலே தான் வச்சுக்கிறோம். ஏங்க மாப்பிள்ள, மாப்பிள்ளைய பற்றி அவ்வளோ அசால்ட்டாக நீ சொல்லிட்ட. அப்பா பார்த்து கலப்பை என்னமா பெண்ட் ஆகிட மாட்டேங்குது. இன்னும் கொஞ்சம் கீழே நான் தள்ளி பிடி மாப்பிள்ள. மாப்பிள்ளைக்கு நல்லா ட்ரைனிங் கொடுறா. மாப்பிள்ளைக்கு ட்ரைனிங் 10 நாளைக்கு வரையா மாப்பிள்ளை எங்கள்கிட்ட நல்லா ட்ரைனிங் எடுத்துக்கலாம். அஜித் ப்ரோ வேறு உன்னை கேட்டான், பங்காளி வேறு. என்னதான் இருந்தாலும் எங்கள் மாப்பிள்ளையாட்டம் வருமா அப்படிங்கிறான். ஓவர்ரா டேய். மாப்பிள்ளை பார்த்து மாப்பிள்ளை பறந்துருவான். எடுத்தாலும் பண்ணு தான், ஃபீலிங் தான். போதும் போ, மாமா வராரு. அங்கே 2 பேர் எடிட்டு வெட்டிட்டு பார்க்குறானுங்க. சைட்டில் போய் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். 4 wheel drive தூக்குமா தூக்காதான் இன்னைக்கு, ஏன்னா அது மாதிரி ஃபீல்டு. கோகுலுக்கும் சந்தோஷத்துக்கும் ஒரு வேலை கொடுத்துட்டேன்பா. வீட்டில் கோழி கூடு இருக்குது, அதுக்கு பெயிண்ட் அடிக்க சொல்லிட்டேன். அதனால் அவனுக்கு 2 பேரும் அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிறானுங்க. ஸோ அதனால் அவர் பிஸியாகிறாருன்னு வச்சுக்காங்களேன். இல்லைனா அவங்க 2 பேத்தையும் கொண்டு வந்துடுறேன். ஏற்கனவே 2-3 நாளாக அந்த வேலை டல் ஆகிட்டு இருக்குது. அதனால் அவர் இங்கே 2 பேரும் அந்த வேலையை முடிக்கிட்டோம். அதனால் சரி நாம் ஃப்ரீயாக தான் இருப்போம், சரி நாம் போய் அந்த ஃபீல்டை ஓட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு. அவருக்கும் ஜேசிபி வேலை இல்லையா. ஸோ அதனால் நாங்களும் 5 wheel எடுத்து போய் ஓட்டலாம் அப்படின்னு ஐடியா பண்ணால், அவர் என்னடானா இல்லை எனக்கு 4 wheel drive தான் வேணும் அப்படின்னு ஒத்த காலில் அடம்பிடிக்கிறாரு. 5 wheel இழுக்காதது இது எவ்வளோ இழுத்து போடுமோ தெரியல. 4 wheel drive தான் வேணும்னு சொல்கிறாரு. பார்ப்போம் 4 wheel drive எப்படி இருக்குது, என்ன பண்ணுது பார்க்கலாம். இருப்பான் இந்த காடு தான் ஓட்டணும். ஏற்கனவே இந்த மரத்தை இந்த காட்டெல்லாம் காட்டிருப்பேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கொட்டாட்டில் ஓட்டி போட்டது இதே வயலில் தான் இன்றைக்கி 5 கிளப்பில் 4 wheel drive ஓட்ட போகிறோம். இறங்குமா. இது எதுக்கு வாணி எடுத்து வச்சுக்கிறீங்க? இந்த எருவு அதில் போட்டு மூடுறதுக்கா? உள்ள கமுத்துட்டா இதுதான் உள்ள முன்னாடி கொஞ்சம் லைட்டே இல்லை இல்லை கொஞ்சம் இலக்காத லூஸ் விடு. இன்னும் கொஞ்சம் லைட்டாக கலப்பி தூக்கு. போகலாம். முதல்ல நெட்டு சேலா குறுக்கு சேலா? சரி M1 1600 2 wheel drive ஃபஸ்ட்டு போட கொஞ்சம் தூரம். எங்கே இங்கேயே கழிக்கிண்டுத தூக்கிப்பிடி.
போய் இப்படி மரத்தை வேறு வருது. இது மாதிரி மரம் வேறு மாட்டினா இதுதான் ப்ரோ ப்ராப்ளம். ஓகேவா? இந்தா நம்ம பசங்கள்லாம் ஸ்கூல் போகிற பசங்கள்லாம் வந்து நம்மளையும் வீடியோவில் காட்டுங்க, அவங்க வண்டியில் போயிட்டு இருக்கிறாங்க, நம்ம எங்கேயும் ப்ரோ வீடியோ காட்டுறது. சரி ஓகே தம்பிங்களா, உங்களெல்லாம் பார்த்துட்டேன், ரொம்ப சந்தோஷம். ஃபீல் பண்ணாதீங்க எங்கன்னா காணாங்கன்னு. ஒரு நாளைக்கு எல்லோரும் சேர்ந்து வீடியோ எடுத்து கொடுப்போம். ஓகேவா? எல்லாம் எடுத்த உடனே எல்லாம் வேறாக மாட்டுது. இங்கே என்ன மரம்? ஆண்மை மரமா? அந்த மரத்து வேறு ப்ரோ. குறுக்களை ஓட்டி நெட்டில் பிடிச்சா வாட்டமாக இருக்கும், குறுக்களை ஓட்டி நெட்டில் ஓட்டினா வாட்டமாக இருக்கும். எப்படி அவர் கலப்பையை ஓட்ட தான் போகிறாரு கேட்டுக்கா. ஓகே நண்பா, இது பார்த்துக்கிட்டிங்கன்னா சரியாக ஒரு ஏக்கரா எவ்வளோ நேரத்தில் ஓடுதுன்னு பார்ப்போம். காட்டுக்காரர் ஆல்ரெடி நாங்கள் ரொட்டேட்டர் ஓட்டி போட்ட வாட்டி 2 ஐட்டம் வந்து அவர் கலப்பையில் ஓட்டிட்டார். ஓட்டி அவருக்கு மனசு திருப்தி ஆகலை. அதனால் வந்து இன்னொரு ஐட்டம் 5 கலப்பையில் 2 சால் ஓட்டிட்டு அப்புறம் ஓட்டலான்ட்டு இருக்கிறாரு. இன்னும் காட்டுக்காரர் வரல நண்பா. ஸோ அதனால் வெயிட்டிங். குறுக்களை ஓட்டி நெட்டில் ஓட்டினா தான் என்றைக்குமே வந்து உழவெடுக்க முடியும். எனக்கு தெரிஞ்ச ட்ரிக்ஸ் நண்பா. இது ஒவ்வொரு நண்பர்கள் இல்லைன்னு கூட சொல்லுவாங்க, அதை பற்றி தெரியல. என்றைக்குமே இப்போ இந்த காடு பார்த்திங்கன்னா அந்த தலை வரல வளர்த்தியாக இருக்குது, இந்த அகலக்கட்டு பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, இந்த அகலத்தை ஓட்டி விடுங்க. அப்புறமேட்டு நெட்டில் பிடிச்சிங்கன்னா கலப்பை வந்து தலைமாடு அதிகமாக தூக்கி விட்ற வேலை இல்லை, உழவு கம்மியாக இருக்காது. பார்ட்டி நினைக்கிற மாதிரி உழவு செமையாக இருக்கும். வராராமா? ஐயோ நம்ம வீடியோ எடுக்கிறதுல எத்தனை பேர் ஆசை காட்டுறாங்க. என்ஹெச் ரோட்டார் வந்து போடுறதுனால எல்லாரும் எங்களையும் வீடியோ காட்டுங்க அப்படிங்கிறாங்க. வேறு ரிவர்ஸ் போட்டு வாங்க மாப்பிள. ஃபோன் பண்ண தான் நினச்சேன். அதுங்காட்டியும் இல்லை, நான் ஃபஸ்ட்டு போயிட்டு ஒரு 1.5 மணி நேரம் ஓட்டி நிப்பாட்டி வந்துட்டேன். எத்தனை பேர் தெரியுமா கேட்டாங்க 70 ஹெச்பியில் வந்து 5 கலப்பை பர்ஃபார்மன்ஸ் வேணும்னு. நாங்கள் மாப்பிள்ள போவாங்க மாப்பிள்ள, இப்படி சொதப்பிட்டீங்களே மாப்பிள்ள. இதான் மாப்பிள்ளையால் இதில் வந்து ஏறுங்க. இதில் அந்த பூண்டு காட்டுக்கலாம். வடிவேலு ஊருக்கு போயிட்டார். தெரிலங்கண்ணா வருவார். தெரில, இன்னும் வரல. வந்தா சொல்கிறேன். வரல, வந்தா சொல்கிறேன். அப்போ பேசு. இங்கே மாப்பிள்ள பல கிலோமீட்டர் நான் போயிட்டுறேன். அடுத்த வேலையா? என்ன தூக்கிப்பிடி அடிச்சால இறக்கலாம். நல்லா தூக்கிப்பிடி, அப்புறம் வயலை கவர் பண்ணவே முடியாது. அவ்வளோதான், வயலையும் ஜெம்முன்னு தான் இருக்க மாட்டேங்குது. அடியில் செம்மண் எந்திரிக்க தெரியுதா? இல்லை அதுலேயே எந்திரிக்குது. இதெல்லாம் செம்மண் தான். நல்லா ஒரு 6-7 மணி நேரம் டைம் போனாலும் போயிட்டு போதுன்னு அழுத்தி பிடிச்சா இதுக்கெல்லாம் இந்த கலப்பு லாகிப்படாது. எம்பி ஃப்ளோவாக இருக்கணும், இல்லை சட்டி கலப்பையாக இருக்கணும். மண்ணை வந்து உள்ளே கலக்கிட்டு வரக்கூடாது. அப்படியே மண்ணை நம்ம சைடு தான் யாரும் விரும்ப மாட்டேங்கிறாங்க அந்த கலப்பையை. அருமையாக இருக்கும்.
இந்த சட்டி கலப்பெல்லாம் யாருக்கும் தெரியல. நம்ம உண்மையாலுமே சொல்ல போனால் அதெல்லாம் போட்டு ஓட்டிட்டா 5 கலப்பை எவனும் ஓட்ட மாட்டான் நம்ம ஏரியாவில். வேலை போல நெல்லங்கட்டையெல்லாம் ஒவ்வொரு சைடு போட்டு ஓட்டுறாங்க. அப்படியே பேர்த்து இந்த பக்கம் தள்ளுது. அப்படியே அடுக்கடுக்க அரியாக அடிக்க எடுத்து போடுது. நான் ஒரு கலப்பை போட்டு பார்க்கலாம் அப்படின்னு நினச்சா யாருமே ₹1 1.25 ரூபா வருது. இது மாதிரி அது சல்லையே கிடையாது. விட்டா அப்படியே மலத்தர தானே, எதையும் அடிக்கட்ட தேவையில்ல. பில்லு கட்டுது, கட்டி கட்டுது, அரிச்சிக்கிட்டு வருது. இதெல்லாம் எதுவுமே கவலை இல்லை. இது மாதிரி வயலுக்குலாம் அப்படியே என்ன ஆழம் என்ன வேணும் அடுக்கடுக்க சட்டுக்காக எழுந்தி போடுது. நீட்டமாக இருக்குது. இல்லை எங்கள் சேனல்லே நிறையா பேர் என்னங்கிறாங்க, ஏன் ப்ரோ நீங்களாம் சட்டி கலப்பையே யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க, அதெல்லாம் ஓட்டிட்டு தான் 5 கலப்பையில் ஓட்ட மாட்டேங்க அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த குட்டான் கட்டுறது லிம்கனில் இருக்குதா? எல்லாமே இருக்குது. லிம்கானில் இருக்குது, நிறையா பிராண்ட் இருக்குது. நம்ம ஏரியாவில் தான் ஆக மொத்தம் இல்லை, மீது எல்லா ஏரியாலையுமே வச்சுருக்கிறாங்க சட்டி கலப்பையெல்லாம். மேக்ஸிமம் அதை தான் யூஸ் பண்ணுறாங்க, 5 கலப்பையே யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. குட்ரா டான்னு குட்ரா பர்ஃபார்மன்ஸ் பார்க்கட்டும். ஓகேன்பா. இதே பார்த்தீங்களா எப்படி M1 போட்டு ஓட்டினா ரொம்ப ஸ்லோவாக போகுது ப்ரோ. டெப்த்து நல்லா கிடைக்கிது, ரொம்ப ஸ்லோவாக போகுது. ஸோ அதனால் M2 சேஞ்ச் பண்ணிட்டாப்புல. M2 மீடியமான டெப்த்து, ரொம்பலாம் டெப்த்து கொடுக்கல, மீடியமான டெப்த்து. என்ன ரீசன்னா இவ்வளோ பெரிய வயல் ரொம்ப டைமிங் ஆகும், ரொம்ப டெப்த்து கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு டெப்த்தை குறைச்சாச்சு. ஏன்னா நெட்டில் ஓட்டமாக கொஞ்சம் டெப்த்து அதிகமாக கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டெப்த்து கம்மியாக கொடுத்து ஒரு சால் முதல்ல ஓட்டுங்க, ரெண்டாவது குறுக்க ஓட்டுங்க அப்படின்னு பார்த்து சொல்லிட்டாரு. ஏன்னா M1 போட்டு ஓட்டினா ரொம்ப டைமிங் அதிகமாகுது. அது இல்லாத வந்து ஈரம் மண்ணுக்கிறதுக்கு மண் அள்ளுது, வண்டியும் தூக்குது. இதுக்கெல்லாம் கொஞ்சம் 4 வீலர் ஃப்ரண்ட் வெயிட்டு இது மாதிரி வயலுக்கு தான் ஃப்ரண்ட் வெயிட்டு வேணும்னு சொல்கிறது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு தெரியுதா இல்லைன்னு தெரில ப்ரோ. ஆனால் செம்மண் அதிகமாக வருது. இந்த தெரியுதா, இதெல்லாம் செம்மண் தான், ஆனால் உங்களுக்கு தெரியுதான்னு தெரில நண்பா. மறுபடியும் மக்காச்சோளம் உண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் ஏரியாலாம் மக்காச்சோளம் இன்றைக்கி என்ன ரேட்டு என்ன ஏதுன்னு கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள். மக்காச்சோளம் போடலாமா, வேறு எந்த விவசாயம் பண்ணால் சரியாக இருக்கும்னு. இப்போ கரும்பு போட்டிருக்கிறாங்க, இதுக்கு அடுத்தது எது போட்டால் நல்லா இருக்கும்னு கொஞ்சம் கமெண்டில் தட்டி விடுங்க நண்பா. அவருக்கும் யூஸ் ஆகும், எல்லாருக்குமே யூஸ் ஆகும் நண்பா. இந்த அளவுக்கு இந்த 5 கலப்பை பிடிச்சி ஓட்டுறது குறைஞ்சது ஒரு 4.5 ரேஞ்சுக்கு பக்கமாக டீசல் வாங்கி விடும்போம். M1 போட்டால் 4 தான் போகும், M2க்கெலாம் 4.5 போயிடும். ஏன்னா வண்டி ஆர்பிஎம் டவுன் ஆகி தான் இழுக்கும். அதனால் ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க பாருங்கள், 4 லிட்டர் தான் போகுது, 3.5 லிட்டர் தான் போகுதுன்னா, இது மாதிரி ஃபீல்டில் வந்து இப்படி கலப்பை டெப்த் விட்டு ஓட்டி பாருங்கள். ஒருத்தர் வந்து 3.5 லிட்டர் தான் இந்த வண்டி குடிக்குதுன்னா, அந்த வண்டியை வந்து நீங்கள் ஓட்டி பார்த்துட்டு இந்த அளவுக்கு ஓட்டுனா இவ்வளோ டீசல் போகுமா அப்படின்னு கேளுங்க. ஒவ்வொருத்தரும் எத்தனையோ பேர் பார்த்துருக்குறேன் சேனலில், 3.5 லிட்டர் தான், 2.5 லிட்டர் தான், எனக்கு தங்கம் சொக்க தங்கம் அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல. அதனால் வந்து தயவுசெய்து அதெல்லாம் ஓட்டி பாருங்க. சொல்லுங்கள், இந்த அளவுக்கு நான் டெப்த்து பிடிப்பேன் ப்ரோ. வண்டி வந்து 2 ஆர்பிஎம் டவுன் பண்ணி தான் பூரா ஃபீல்டு ஓட்டுவேன் என் ஃபீல்டு. எனது 3 லிட்டர் தான் குடிக்குது 70 HP அப்படிங்கிற ஆளுங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் சொல்லிவிடுங்க. ஏன்னா அது மாதிரி அவன் மேனுஃபேக்சரிங்கே பண்ண முடியாது வண்டியை. அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு டீசல் குடிக்குதோ அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் வேணும் வண்டி. டீசலே குடிக்கலைன்னா அதுக்கு வேறு வண்டியே கிடையாது. சும்மா கலப்பி விட்டோம்னாவே இன்ஜின் சங்கும் நண்பா. அதனால் முடிஞ்ச அளவுக்கு டீசல் குடிக்குதுன்னு சொல்லுங்கள், ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா இன்றைக்கெல்லாம் நிறையா பேர் இந்த ஃபீல்டுக்குள்ளே வரவங்கலாம் பாவம் டீசல் குடிக்காது, எடுத்தால் இன்றைக்கி மணிக்கு 1200 ரூபா வாங்குகிறாங்க. அதனால் வந்து எடுத்தால் ஒரு மணிக்கு 1000 ரூபா 800 லாபம் இருக்குது அப்படின்லாம் வந்துடாதீங்க நண்பா. இதில் நிறையா நண்பர் ஒரு நண்பர் தான் கேட்டிருந்தார், இதை பற்றி ஒரு ஃபுல் வீடியோ விளக்கமாக கொடுங்க நண்பான்னு. என்ன கேட்டிருந்தாருன்னா, இப்போ இது 1 மணி நேரத்துக்கு வந்து 1200 ரூபா சார்ஜ் பண்ணுறோம் ப்ரோ, ஓகேவா? ஓப்பனாக சொன்னால் 1200 ரூபா 5 கலப்பையும் சார்ஜ் பண்ணுறோம். 1200 ரூபா சார்ஜ் பண்ணால் சரளிக்கு இடம் இருந்தால் 5 கலப்பை கொழுவு வந்து 50 மணி நேரம் ஓடும். கொஞ்சம் நல்லா பொறுமையாக இருந்துச்சுன்னா ஒரு 80 மணி நேரம் ஓடும்.
ஒரு கொழு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த நாங்கள் போட்டிருக்கிறதுல வந்து 1800 ரூபா ஒரு செட்டு கொழு. அதுக்கு மேலே டிரைவர் சம்பளம் இருக்குது. ஒரு நாளைக்கு 800 ரூபா டிரைவர் சம்பளம் போயிடுது. ஒரு செட்டு கொழு ஓட்டுறதுக்கு 6 மாதமும் பிடிக்கும். சீசன் டைமாக இருந்தால் 20 நாள்லேயும் ஓடும். அதனால் அது ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது. அதுக்கு ஓட்டுறதுக்கு இது மாதிரி கொஞ்சம் ஒரு அளவு ஒரு 45 HP 50 HP கேட்டகரி வண்டியாக இருந்தால் தான் வாடகைக்கு ஓட்டுறது செட் ஆகும். இந்த வண்டியோட காஸ்ட் என்னன்னு நினச்சிக்காங்க. மினிமம் ஒரு 6-7 லட்ச ரூபான்னு போடுங்க. கலப்பை ஒரு 7.5 லட்ச ரூபா ஒரு இன்ஃபில்ட்டு முதல்ல போடுறோம். ஒரு நல்லா மெயினாக ஒரு பார்ட்டி பிடிச்சி ஓட்டுறீங்கள நான் சொல்கிறேன். இந்த டெய்லியும் 2 மணி நேரம் ஓட்டிட்டு வந்து 6 மாதம் வண்டி நிறுத்திக்கிறீங்கலாம் சொல்லக்கூடாது. கடன் மேலே போட்டிருக்கிற நண்பர்களுக்கு அந்த வண்டியோட இன்றைக்கி வெறும் இன்ட்ரெஸ்ட்டு ₹1 இன்ட்ரெஸ்ட்டு போடுங்க. 7 லட்ச ரூபாய்க்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ ஆகுது கணக்கு போடுங்க. வருஷம் வந்து லட்ச ரூபாய்க்கு 12,000 ஆகுதா? அப்போ 5 லட்ச ரூபான்னு போட்டிங்கன்னா கூட 5 லட்ச ரூபாய்க்கு வருஷம் 70,000 ஆகுது. ஒரு சொந்த கார்டு ப்ரோ, நான் வண்டி சொந்தமாக எடுத்துக்கிறோம், எங்களுக்கு தேவைன்னா குறைஞ்சது வருஷம் வந்து டிராக்டர்காரருக்கு 50 to 70,000 நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிற நண்பர்கள் மட்டுமே தயவுசெய்து வண்டி எடுங்க. மித்தபடிக்கு 10,000 5,000 தான் கொடுக்குறோம் ப்ரோ, எங்களுக்கு சொந்தமாக வண்டி இருந்துட்டால் பரவாயில்லன்னு நினைக்கிறீங்க. கையில் பணம் ஃபுல்லாக இருக்குது, நாங்கள் கடன் வாங்கி வண்டி எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைன்னா தைரியமாக நீங்கள் எந்த வண்டி வேணாலும் புது வண்டி எடுக்கலாம். மித்தபடிக்கு நான் 10,000 தான் வருஷத்துலேயே பார்ட்டி கொடுப்பேன் அப்படிங்கிற ஆளுங்க தயவுசெய்து புது வண்டிக்கு போக வேண்டாம். இங்கே ஒரு வண்டி நியூ ஹாலண்ட் ஒன்று போகுது பாருங்கள் ரோட்டில், புது வண்டி கப்பல் மாதிரி போயிட்டு எங்கே ஓட்டுறதுக்குன்னே தெரியல, அந்த வண்டியோட வண்டி போகுது. அதே மாதிரி ஒரு டிராக்டர் ஃபீல்டுக்குள்ளே வர நண்பர்களும் இதோட லாப நட்டம் எல்லாம் தெரிஞ்சு வாங்க. ஒரு டிரைவருங்களுக்கு வந்து வண்டியை பற்றியே தெரியாது. ஓனர் இவ்வளோ சம்பாதிக்கிறாங்க அவ்வளோ சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு நினச்சி தயவுசெய்து மினிமம் பேலன்ஸ் கட்டி வண்டி எடுத்துடாதீங்க. பின்னாடி உங்களுக்கே அது தொந்தரவாக முடிந்துவிடும். இன்றைக்கெல்லாம் இப்போ பார்க்குறதுக்கு தான், இப்போ என் நிலைமையில எடுத்துக்காங்க பார்க்குறதுக்கு தான் 4 வண்டி ஒரு ஜேசிபின்னு வீட்டில் செலவுக்கு கூட காய்ச்சல சோப்பில் 20 ரூபாயோடு சுற்றிட்டு இருக்கிறேன். இருந்த காசு 1000 ரூபாய்க்கு டீசல் அடிச்சுட்டு சும்மா சுற்றிட்டு தெரியுறேன். ஸோ அதனால் வந்து இதை பற்றி எடுக்கணும்னா அப்போதைக்கு அமௌண்ட்டு பெறட்டுற மாதிரி ஒரு பேக்ரவுண்டும் வேணும், பார்ட்டி வேணும். இதெல்லாம் இருந்தால் தான் எதாக இருந்தாலும் பண்ண முடியும் நண்பா. இல்லைனாலாம் ஒன்றும் பப்பு ஆகாது. இப்போ நாங்கள் வந்து 2 பேர், நாங்கள் ஓனர் 2 பேர் சேர்ந்து சம்பாதிக்கிறது மாதம் ஆளுக்கு 40 ரூபா கூட இன்கம் கிடையாது. எங்கண்ணா போனீங்க? எங்கே போயிருந்தீங்க? இன்னைக்கு என்ன விசேஷமா? என்ன காரு? என்ன ரேட் வருது? சரி, என்ன ரேட்டு? மாடலு? சரி, அப்போ அது பொறுமையாக வரட்டும். எடுத்ததுக்கு 6 மாதம் ரன்னிங் பண்ணிவிட்டு சரி அப்போ ஓட முடியலாம் ஓட்டுங்க. சரி கொஞ்சம் இது கொஞ்சம் நாளைக்கு ட்ரை பண்ணுவோம். அப்புறம் அதுக்காண்டி இந்த மாடல் பிடிக்கலன்னா வேலைக்கு போயிடலாம், அப்கிரேட் ஆகிக்கலாம். ஏதோ இன்னும் கீரை குறைச்சி போட்டால் ரொம்ப டைமிங் ஆகுதுங்கண்ணா. இன்னும் கொஞ்சம் டெப்த் இறக்கலாம்னா இறக்கணும். அது டைமிங் அதிகம் ஆகுதுன்னா அப்புறம் அளவாக லிமிட்டாக பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் 2வது கீரை மாற்றிக்கிட்டான். 2 கிலோ ஆகுது. அதுவும் இந்த பக்கமெல்லாம் வேர் இருக்கிறதுனால அப்படியே அள்ளுது, இந்த வேர் அரிச்சிட்டு வருது. நம்ம நெட்டு சேனலில் போட்டுக்கலாம். இதுக்கே பாருங்கண்ணா, இப்போ இதை விடுங்க, முதல்ல 2 சுற்று ஓட்டுலாம் பாருங்க, அதா பூரா செம்மண்ணா வந்துச்சு பாரு. அப்புறம் டைம் அதிகம் ஆகுதுன்னு தான் உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி ஓடுத்தோம். ஏய் இங்கே பாருங்கடா, ஏய் ஃபஸ்ட் கீர் போட்டு நல்லா ஏறு, ஃபஸ்ட் கீர் போட்டு நல்லா டெப்த்தாக கூட.
செகண்ட் கியருக்கு அப்படியே வண்டி சங்குதுங்கண்ணா, உட்காருது, இன்ஜின் உட்காருது. இன்னும் ஆழம் போகுது, பட்டை பட்டை இருக்குதுல்ல, புது பட்டை, பழைய பட்டையாக இருந்தால் கூட போகிறேன். புது பட்டை அதில் போய் பாருங்க, அடியில் செம்மண் அப்படியே எப்படி பெரட்டி போடுதுன்னு. ஏன்னா ஊருட்ட டைம் ஆகும்ண்ணா. செம்மண் வரும் பாரு. காடு மட்டும் கொஞ்சம் பதமாக சப்போர்ட் பண்ணிச்சுன்னா மண் மட்டும் பிரிஞ்சு ஓடணும், தெரியுதா? எல்லாம் செம்மண்ணுதா, அதெல்லாம் செம்மண்ணு தான். காடு அடியில் ஈரக்கடியாக போய் மாட்டிக்கிச்சு. அதுக்கு தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். அடியில் இதுக்கு மேலே உங்கள் காட்டில் சரளி ஆட்டுது, கலப்பு ஆடுது, கலப்பு ஒரே சீராக போக மாட்டேங்குது, இப்படி இப்படி இப்படின்னு ஆடிட்டு போகுது. ஆடக்கூடாது. வயக்காடு பட்டரெல்லாம் எவ்வளோ ஆள் விட்டிங்கனாலும் ஒரே மாதிரி போகும். அப்புறம் என்ன பண்ணோம்? இதுதான் மேட்டர்னு வச்சுக்காங்களேன். கியர் இப்போ கியர் மாத்திரானா, இப்போ பாரு எப்படி போகணுங்க. கலப்பையை தூக்கி ஆகணும், இல்லைன்னா இன்ஜின் உட்காருது. அதே தான் ட்ரிக்ஸு. இது விஷயம் தெரியறதெல்லாம் ஒவ்வொருத்தருக்கு. அவன் அவ்வளோ சீக்கிரம் ஓட்டிட்டு போனால் நீ இவ்வளோ சீக்கிரம் ஏன் இவ்வளோ லேட் ஆகுதுன்னு ஒவ்வொருத்தர் கேட்குறாங்க பாருங்க. அது அடுத்தவனுக்கு தெரியாது, நம்ம வண்டி வச்சு ஓட்டுறாங்க. உங்களுக்கு தெரியும். இதுக்கே ஃப்ரெண்டு வெயிட்டு இன்னும் 1 மணி நேரம் லேட் ஆகும். சாலிடாக 1 மணி நேரம் லேட் ஆயிரும். ஆனால் மண் பதமாக கொடுக்கணும் எல்லா இடத்துலையும். அதுமாரி மண் செராய் கட்டுறால அல்ல ஆரம்பிச்சிடும். அவ்வளோ செலவு பண்ணி ஓட்டியும் குட்டானா வந்துச்சுன்னா வேஸ்ட் ஆயிருமில்ல. இதுக்கெல்லாம் இந்த கலப்பில் ஆக்கிக்கலைங்கண்ணா, சட்டி கலப்பு இருக்குதுல்ல, அதை போட்டு ஓட்டணும். 5 கலப்பு மாதிரியே தான் டைமிங்கு. இந்த குட்டாங்கட்டுறங்கிற பேச்சே ஆடலை. அப்படியே மண்ணை அடி மண்ணையே அப்படியே சுற்றி போட்டுரும் வெளியே. இது கலக்கி விட்ற வேலை மட்டும் தானே. ஆனால் நம்ம சைடில் யாரும் விரும்ப மாட்டேங்கிறாங்களே, அதுதானே எனக்கு பிரச்சனையே. இப்போ எனக்கு ஓட்டுற மாதிரி தான் நம்ம ஓட்டிக்கலாம். அந்த மாதிரி எதுவுமே தேவையில்ல. இப்போ இதெல்லாம் பொறுக்கணும்னே தேவையில்ல. அப்படியே மலத்தி அடியில் போட்டுரும். அடியில் இருக்கிற மேலே வந்து செம்மண்ணு மேலே வந்துடும். மேக்ஸிமம் ஏரியாவிலலாம் அப்படி தானே ஓடுறாங்க. ஓட்டணும். நம்ம ஏரியாவில் தான் இந்த 5 கலப்பை, இதை விட்டா ரொட்டேட்ரு, 5 கலப்பை, இவ்வளோ தான் ஒரு ஏரியாவில். அதுக்கே தான் முக்கிறாங்க. யோசிக்க மாட்டேன், எப்படி ஓட்டணும் அப்படி ஓட்டிக்கலாம். நீங்கள் ஒரு ஆள் தானே சொல்கிறீங்க. நீங்கள் இந்த ஐட்டு ஓட்டிட்டீங்கன்னா கரும்புக்கு போடுறீங்களா? வேறு இல்லை, மக்காச்சோளம். மக்காச்சோளம் போட்டால் சத்து எழுத்தப்படாதுங்கண்ணா. என்ன எழுத்தாலும் நீங்கள் மக்காச்சோளம் போட்டுக்கலாம். மக்காச்சோளம், கடலக்காய். என்ன இந்த இதை மாற்றிக்கலாங்கிறீங்களா? மக்காச்சோளம் போட்டால் கடலக்காய்க்கு வந்து 2 குட்டி வேணாம் நீ இதிலே ஓட்டு. ஒன்றாவது கீரை போட்டு ஓட்டலாமான்னு பார்த்துட்டு அப்படியே நான் உண்மையை சொல்லிட்டா. இந்த இதுதான் 2வது சால் டெப்த்து. அவ்வளோதான். 2வது சால்லாம் அவன் நாட்டம் வந்து பெருச்சாலாம் போகும்னு சொல்ல மாட்டேன். இந்த மண்ணை இப்போ வாரையே உடச்சி விட்டுக்கிறதா கலக்கி விட்டு போகும். அதுதான் செய்யும். இதுதான் வந்து இது. இந்த ஒவ்வொருத்தவங்க 2 சால் ஓட்டினா ரொம்ப ஆழம் வந்துடுதுங்கிறதெல்லாம் போய். இப்போ இருக்கிற வாரையே 2வது சால் பேக்கும். அதாவது கொஞ்சம் கிளறி விடும். 1-2 அந்த கரை இருக்கிறத தூக்கிக்கும். கலப்பி இப்போ தூக்கி இப்போ 2க்கு இருக்கிற கரை இதுல இருந்தால் ஏதாவது கரை கிடைச்சதுன்னா கரையை தூக்கி. அவ்வளோதான் மேட்ரு. அதுதான் முக்கியமே. ஒவ்வொருத்தரும் சொல்கிறாங்க 2வது சாலில் ஏகப்பட்ட ஆழம் போயிடணும். மொதல் சாலில் பிடிச்சி ஆழமாக ஓட்டிக்கணும். நான் எங்கள் டிரைவரோட சொல்கிறது தான். 2வது சால் எப்படியோ ஒன்று கட்டி உடச்சி விட்டுறலாம். மொதல் சால் சொட்டலாத ஆழமாக பிடிச்சி ஓட்டி போடணும். ட்ரைனிங் கொடுத்துருங்க. ஆமாம், அந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்துட்டீங்கன்னா பிரச்சனையே இருக்காது. என்கிட்ட ஓட்டுற பசங்கள்லாம் வந்து யாரையுமே குறை சொல்ல முடியாது. ஏன்னா நான் ஓட்டுற மாதிரி தான் ட்ரைனிங் எல்லாமே இருக்கும். இதெல்லாம் எனக்கு குருநாதர், என் குருநாதர் சொல்லி கொடுத்துட்டு போனது. எங்கள் அப்பா வேற யார் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. இப்படி இந்த வயலில் ஓட்டணும், இப்படி ஓட்டணும்னு எல்லாம் ட்ரைனிங் கொடுத்துட்டு போனாலு. அடுத்து எங்கீங்கண்ணா? வெளியூர்தா? சரி சரிங்க, நல்ல விஷயம். பர்ச்சேசிங்கா? சரி. நானும் வரேன். இருறா ஒரு கையில் இருக்கிறா. என்ன கியரில் ஆப்ரேட் ஆகுது? M2. எவ்வளோ ஆர்பிஎம் ட்ராப் ஆகுது? 16 இருக்குது. ஒரு ஆர்பிஎம் 1.25 ஆர்பிஎம் ட்ராப் ஆகுது நண்பா M2 கியருக்கு.
கலப்பை எவ்வளோ டெப்த் இறங்கி போகுதுன்னு பாருங்க. வெயில் வேற ஒரு பக்கம் போட்டு குளத்து எடுக்குது. சந்தோஷ் போகல வேற என்னை விட்டுட்டு போய் எடுக்கிறீங்களா, நல்லாவே இருக்க மாட்டேங்கிறானுங்க. வீடியோவுக்கு நாங்களும் வந்து போட்டு கொடுத்துருப்போம்ல, எங்களை விட்டு எடுத்துட்டீங்களா அப்படிங்கிறாங்க. நாளைக்கு வீடியோவில் பார்த்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஃபோர்வீல் டிரைவ்லாம் பேருக்கு தான், சும்மா தான். என்ன பைசர் பை நோக்கி பொறுமையாக போவோம். இதை ஆம்புக்கிழமை போகிற மாதிரியே போகுது. அதனால் உட்காரலாம். ஓ பைக்கில் போய் 2வது கீரெலாம் உட்காராது, கொஞ்சம் ஓட 7 கீரை தான் போட்டு போக முடியாது. ஆஃப் பண்ணிடலாமா? என்ன தெரியுது, 2 வீல் டிரைவ் போகிறோம். அது வேஸ்ட்டு. 2 வீல் டிரைவே நல்லா தான் போகுது. ஏதோ பேருக்கு போட்டுக்கிற மன திருப்தி 4 வீல் டிரைவ்னு. அது டயர் நம்ம கண்ணுக்கு அப்படி பிம் அப்படி தெரியுது. இப்படிலாம் சுற்றினா டயர் மட்டும்தான் போகும். கர 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 சுற்றியே தான் இருக்கிறத தவிர வண்டி போக மாட்டேங்குது. சென்சிங் பாருங்க, கையில் வச்சு விட்டு வாட்டி எப்படி வேலை சென்சிங்கை பொறுத்த வரலும் வந்து நம்ம செட் பண்ணி வச்சுட்டு ஓட்டுறோம் அப்படின்னா வந்து எல்லா பக்கமும் ஒரே மாதிரி டெப்த் எடுக்க முடியாது நண்பா. அது நல்லா தெரிஞ்சுக்காங்க. ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க ஏடிசிசியில் செட் பண்ணி ஓட்டுனா பயங்கர டெப்த் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் சுத்தமான பொய் நண்பா, அதை மட்டும் தெரிஞ்சுக்காங்க. நான் பார்ட்டி எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னா நீங்கள் லிவர் மேலேயே கையை வச்சு ஓட்டினீங்கன்னா தான் ஃபுல்லாக டெப்த்து கொடுத்து வண்டியை ஓட்ட முடியும். சும்மா ஒருத்தர் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த லிவர் செட் பண்ணி ஓட்டுனா ரொம்ப டெப்த் எடுத்துரும், ஆழம் எடுத்துரும் அப்படிங்கிறதெல்லாம் அப்பாட்டமான பொய், என்னோட கணிப்பு. அதனால் அது மேலே கையை வச்சே ஓட்டுங்க. மானாவாரி காடாக இருந்தால் பிரச்சனை இல்லை. வெள்ளாமை காடெல்லாம் வந்து நீங்கள் டெப்த்து இடத்துக்கு தகுந்த மாதிரி வண்டி லோடு பிடிக்கல ஃப்ரீயாக போகுதுன்னா நல்லா அழுத்தி பிடிச்சி ஓட்டுங்க. இன்றைக்கெல்லாம் எந்த அளவு நீங்கள் அழுத்தி பிடிச்சி ஓட்டுங்களோ அந்தளவுக்கு தான் பார்ட்டி கவர் பண்ண முடியும். அதை நல்லா தெரிஞ்சுக்காங்க. முன்ன மாதிரிலாம் இல்லை, ஏதோ நம்மளை வச்சு ஓட்டுறாங்க அப்படிங்கலாம் இல்லை. இன்றைக்கெல்லாம் எந்தளவுக்கு நீட்டாக ஓட்டி கொடுக்குறோமோ அந்தளவுக்கு தான் ப்ரோ பார்ட்டி நம்மக்கிட்ட வருவாங்க. நாம் ஃபஸ்ட்டு பில்லே பேராதெல்லாம் உழவு ஓட்டினோம்னா கண்டிப்பாக யாரும் கூப்பிட மாட்டாங்கன்னு வச்சுக்காங்களேன். இன்றைக்கி ஏன்னா போட்டி அதிகமாக இருக்குது, நிறையா பேர் இந்த ஃபீல்டுக்குள்ளே வராங்க. இதில் என்ன அப்படி லாபம் கண்டு இந்த வரும்னு தெரில, ஆனால் நிறையா பேர் வராங்க. அதனால் வந்து இந்த வண்டியை பற்றி 10 ரூபா சம்பாதிக்கிறது நினைக்காதீங்க நண்பா. இதுக்கு பின்னாடி இந்த வண்டியில் எவ்வளோ செலவு இருக்குது என்னன்னு எல்லாம் தெரிஞ்சுக்காங்க. தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமேட்டு இதில் காலை வைங்க, ஓகேவா? இந்த தொழிலாகட்டும், வேறு லாரி தொழிலாகட்டும், ஆட்டோ தொழிலாகட்டும், எந்த தொழிலுமே நல்ல டீட்டெயிலாக அதை கேதர் பண்ணிக்கிட்டு ஃபுல்லாக அதோட இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு முன் அனுபவத்தோடு வாங்க. இதுக்கு தெரியாத அந்த தொழிலுக்கு வராதீங்க நண்பா, அவ்வளோதான் சொல்லுவேன். என்ன ப்ரோ நீங்களாம் வச்சு ஓட்டுறியா அப்படின்னா, நான் வந்து எங்கள் அப்பா காலத்துலேருந்து இந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறேன் ப்ரோ. நான் இன்றைக்கி நேரத்தில் அப்பா காலத்துலேருந்து அந்த தொழில் வம்சமாக வர மாதிரி அப்பா காலத்துலேருந்து நாங்கள் இப்போ 2வது ஆயிட்டுமா இதை வரோம்.
எங்களாலே ஒரு அப்கிரேடு போக முடியல. இதிலே தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஒரு இப்போ நினைக்கலாம் ஏப்ரோ நாங்கள் டாப் போட சொல்லி கேட்டுக்கிறோம், நீங்கள் இன்னும் போடலன்னு. நீங்கள் டாப் போட்டால் குறைஞ்சி 25,000 ஆகும் நண்பா. எல்லாம் பைனான்ஸ் ப்ராப்ளம் தான். போடுறதுனா ஒரு பெரிய மேட்டரில் கடனை வாங்கி போட்டுடலாம். திரும்பியும் அந்த கடனை நாம் தான் ப்ரோ கட்டணும். ஏற்கனவே இருக்கிற கடனை இன்னும் கட்ட முடியல. ஸோ அதனால் வந்து நீங்கள் என்ன நினச்சாலும் சரி, பேருக்கு தான் ஏதோ நாமளும் அப்படியே பொழப்பு ஓட்டுறோம், வேலையாகுது, ஏதோ தூங்கி எந்திரிக்கிறோமா, பொழுதுனைக்கும் ஒரு வேலை செய்கிறோமா அப்படிங்கிற ரேஞ்சு தான். பாதி காசு வருது, பாதி கடங்கட்டா போகுது. அதனால் எதுவுமே வந்து இது சொல்ல முடில. எல்லாம் எல்லார் தொழிலும் இப்படி தான் இருக்கும். எல்லார் ட்ரேடர்காரர் தொழில் எல்லாமே இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நண்பா. ஓகேவா? யாருமே ட்ரேடர் தொழில் வச்சுருந்தேன் ரொம்ப ஓகோன்னு இருக்கிற அளவுக்குலாம் இல்லை. ஏன்னா பேக்ரவுண்டு அவங்களுக்கு சப்போர்ட் நல்லா இருந்து, ஏதோ நிதி கடன் பிரச்சனை இல்லாத இருந்து, எல்லாமே வண்டியிலிருந்து எல்லாமே ஃபுல் கேஷாக எடுத்து ஓட்டிக்கிட்டு போட்டிருந்தாங்கன்னா 10 ரூபா சம்பாதிச்சாலும் கடன் இல்லை. மித்தபடிக்கு எல்லாமே வந்து லோன் போட்டு என்னாட்டம் போட்டிருந்தா வரவு 10னா செலவு 20னாங்கிற மாதிரி ஒரு 10 ரூபா வந்த மாதிரி இருக்கும். கடைசியாக வந்து சேர்த்து வச்சு ஒரு ஆளுக்கு கொடுக்கலான்னு நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா அது 20 ரூபாயா செலவாகி போயிடும். அதுவும் வேறு எதுக்காச்சும் செலவானா பரவாயில்ல, இந்த வண்டிக்கவே செலவாகி போயிடும். என்னடா சம்பாரிச்சு இந்த வண்டியிலையே தானே போடுற மாதிரி இருக்குது அப்படின்னு தான் தோணும். வேறு எதுவுமே இல்லை. இது வரலாம் நான் ஓப்பனாக சொல்ல போனேன், இன்னும் ஒரு 10 ரூபா நாங்களாம் சேர்த்து வைக்கல ப்ரோ. எல்லாம் இந்த வண்டி மேலே தான் இந்த முதல்ல எல்லாமே இருக்குது. 10 ரூபா கிடைச்சதெல்லாம் இந்த வண்டி மேலே தான். ஆல்ரெடி எங்கள் அப்பாவே 2 வண்டி வச்சுருந்தார். அதுக்கு முன்னாடி நாங்கள் 2 பேரும் இந்த 3 வண்டி எக்ஸ்டெண்ட் பண்ணோம். அந்த 3 வண்டி லோனில் இருக்குது. இவ்வளோ தான். வேறு எதுவுமே வந்து இன்னும் எங்களுதுன்னு சொல்லிக்கிற அளவுக்கு இன்னும் வரல. மேலே விட்டுருவாங்க. கலப்பை இந்த மண்ணுக்கு இவ்வளோ தான் ப்ரோ டெப்த் எடுக்குது. இதுக்கு மேலே நம்ம டெப்த்து வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா வண்டி இன்னும் கீரை குறைஞ்சினா தான் இதுக்கு மேலே டெப்த்து நம்ம எடுக்க முடியும். ஆனால் வெயிட்டு கல் போட்டால் இன்னும் கொஞ்சம் டெப்த் எடுக்கலாம். ஆனால் வந்து இந்த கலப்பையெல்லாம் டெப்த்து நல்லா வேணும், நல்ல பர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னா 5 கலப்பையெல்லாம் வேஸ்ட்டு ப்ரோ. இந்த சட்டி கலப்பை, எம்பி ஃப்ளோ கலப்பை, இது மாதிரி கலப்பை போட்டு ஓட்டினா தான் அருமையாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச வரலாம் சொல்கிறேன். அது ரைட்டாக தப்பான்னு கமெண்டில் தட்டி விட்டு போவாங்க நண்பா. ஓகேவா? அதனால் அந்த கலப்பையை அடிச்சுக்கிறதுக்கு ஆகாது. இதெல்லாம் வந்து சொல்லிக்கலாம். பேருக்கு வேணால் நான் 5 கலப்பையில் ரொம்ப ஆழமாக டெப்த்தாக ஓட்டிவிடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லலாம். ஆனால் சட்டி கலப்பை, எம்பி ஃப்ளோ கலப்பைக்கிட்டலாம் இதெல்லாம் எப்படி சொல்கிறது, ஒரு ஈடு கூட கொடுக்க முடியாது நண்பா. இந்த 585 வீடியோ 2 நாளாக தொடர்ந்து போடுறதுனால நிறைய நண்பர்கள் இதையே தான் கேட்குறீங்க. இந்த டாப்பு போடுங்க ப்ரோ, டாப்பு போடுங்க ப்ரோன்னு. போடுறோம் ப்ரோ, கண்டிப்பாக போடுறோம். எல்லாம் கொஞ்சம் தான் சொன்னல அது மாதிரி. அப்புறமேட்டு ஒரு நண்பர் கேட்டிருக்கிறாரு, இன்ஃபோன் எடிஃபென்சியா ஒரு நண்பர் கேட்டார், மில்லியன் ஜாயிண்ட் பெஸ்ட்டாக இல்லை நிறைய பைப் ஜாயிண்ட் பெஸ்ட்டான்னு கேட்டிருக்காரு. காசு இருந்தால் மில்லியன் ஜாயிண்ட் ப்ரோ, கொஞ்சம் காசு கம்மியாக இருந்தால் பைப்பு. ரெண்டுமே எதுவுமே வந்து பர்ஃபார்மன்ஸ் வரையாக பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து நல்லா இருக்கும். மில்லிங் வந்து கொஞ்சம் முறுக்காது. இது பைப்பு வந்து கிளியும், கிராக் ஆகும், வீரலாகும். இதில் பைப்பில் மில்லிங்கில் அதெல்லாம் எதுவுமே பிரச்சனை இல்லை. ஆனால் எடுக்கிறேன் நான் கொஞ்சம் 1000 சேர்த்து போனாலும் மில்லிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளைண்ட்டாக வராது. அதுவும் வந்து நீங்கள் ஸ்டார் வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணிக்கிட்டு பார்த்துக்கலைன்னா ஸ்டார் போய் கவையை அடித்து எரிஞ்சிதுன்னா நீங்கள் கவை மாற்றணும். ஓகேவா? அந்த மில்லிங்கை எடுத்து திரும்பி புது கவையில் வச்சு வெல்டு வைக்கணும். அதுவும் பிரச்சனை தானே வச்சுக்காங்களேன். எல்லாமே மெயின்டெனன்ஸ் இல்லைன்னா எல்லாமே செலவு நண்பா. அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா சதீஷ்னு ஒரு நண்பர் கேட்டுருக்காரு, ப்ரோ உங்கள் ஊரில் யார்கிட்டையுமா அர்ஜுன் ட்ரிபிள் பை வண்டி யார் வச்சுருக்கிறாரு ஓடிக்கிறது? எங்கள் ஊரில் 2 பேர்கிட்ட அர்ஜுன் ட்ரிபிள் பை இருக்குது நண்பா. ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா லோடிங் தான் அதிகமாக ஓட்டுவார், இன்னொருத்தர் வந்து உழவு ஓட்டுவார். ஆனால் எப்பயோ ஒரு ஐட்டம் தான் உழவு ஓட்டுவார், ஒன்றும் பெரிய லெவலில் உழவு ஓட்டுறவர் இல்லை ப்ரோ. அப்புறம் விமல்குமார்னு ஒரு நண்பர் கேட்டிருக்காரு, ப்ரோ 5 கலப்பைக்கு 4.5 லிட்டர் போகும் ப்ரோ அப்படின்னு. கரெக்ட் ப்ரோ, அது கரெக்டு தான். 4.5 லிட்டருங்கிறது இந்த வண்டிக்கு 50 HP இன்ஜினுங்கிறதுக்கு ஒரு சாதாரண டீசல் தான். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து ரஞ்சித் அவர் ஒரு கேட்டிருக்காரு, என்ன ப்ரோ ஒரு சத்தம் வருது முன்னாடி பால்நட்டில் இருந்து, அது ஏதோ ஒரு சவுண்டு வருது ப்ரோ. அந்த 580 பில் தான் கேட்குறீங்க.
பானட்லேருந்து ஒரு சவுண்ட் ரோடன்னு வருது. ஆனால் என்ன சவுண்டு வருதுன்னு தான் என்னால் இன்னும் கண்டுபிடிக்க முடியல. கண்டுபிடிச்சா சொல்கிறேன். அப்புறம் கார்த்தின்னு ஒரு நண்பர், ப்ரோ மைலேஜ் எப்படி செக் பண்ணுறது? மைலேஜ் செக் பண்ணுறதெல்லாம் எந்த வண்டியுமே ஈஸி தான் ப்ரோ. அதுக்கு ஒரு சிம்பிளான வழி. ஃபஸ்ட்டு வந்து பங்கில் போய் ஃபில் பண்ணிக்காங்க, ஓகேவா? மறுபடியும் 1 லிட்டரா 2 லிட்டரா டீசல் வாங்கிட்டு போயிருங்க. அது எவ்வளோ தூரம் டிஃப்ரெண்ட் இருக்குதான்னு திரும்பி சைட்டில் போய் ஃபுல் பண்ணிக்காங்க, ஓகேவா? சைட்டில் போய் ஃபுல் பண்ணிவிட்டு டைம் நோட் பண்ணி 1 மணி நேரம் ஓட்டுங்க. நல்லா மேலே முடியாது, நல்லா டெப்த்து கொடுத்து ஓட்டுங்க. ஃபுல்லாக டெப்த்து கொடுத்து ஓட்டுங்க. ஓட்டி முடித்த வாட்டி திரும்பி தனியாக ஒரு 5 லிட்டர் வாங்கிட்டு போயிருங்க. ஓட்டி முடித்த வாட்டி 1 லிட்டர் அவுன்ஸ் இருக்குதுல்ல, அதெல்லாம் அளந்து ஊற்றுங்க. எவ்வளோ பிடிக்குதோ அதுதான் வந்து 1 மணி நேரத்துக்கு அந்த வண்டி டீசல் குடிக்குதுன்னு அர்த்தம் நண்பா. இதுக்கு மேலே சிம்பிளாக பண்ணோம்னா அதுக்கு குடுவு கட்டணும், அதுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது. நான் சொல்கிற மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் ஒரு நண்பர் கேட்டுக்கிற தருண்குமார் செல்வம்னு, ப்ரோ அந்த புதுசாக 5 கலப்பு இருக்குதுல்ல, அதை ஒரு வீடியோ போடுங்க ப்ரோன்னு. அது நம்மளதில்ல ப்ரோ, கலப்பை ஃப்ரெண்டுது. அவர் ஓட்டமாக வேணால் வீடியோ எடுத்து போடுறேன், ஓகேவா? அப்புறம் ஜிபிஎஸ் கேட்டுருக்கிறீங்க. ஒரு நாளைக்கு இந்த வண்டியோட ஜிபிஎஸ்ஸில் என்னென்ன இருக்குது, எதுக்கு அது கொடுத்துருக்குறாங்க, வருஷம் ஒரு ஐட்டம் பே பண்ணுமா என்னன்னு அதெல்லாம் ஒரு கேதர் பண்ணிட்டு இருக்கிறேன். கண்டிப்பாக அதை வீடியோ போடுறேன் நண்பா. அர்ஜுன் நோவா எவ்வளோ ப்ரோ மைலேஜ் வருது? எனக்கு வந்து ரொட்டேட்டருக்கு வந்து ஆவரேஜாக 4.5 லிட்டர் எடுக்குது நண்பா, ஓகேவா? 42 பிளேடு 1500 RPM தான். அதே மாதிரி ஒரு நண்பர் வந்து எக்கனாமிக் பிடிஓவில் போட்டு ஓட்டினா என்ன ப்ரோ ஆகும்னு கேட்குறீங்க. டீசல் அதிகமாக குடிக்கும் நண்பா, ஓகேவா? அதை விட்டால் டீசலு கத்தி தேய்மானம் சீக்கிரம் தேய்மானம் ஆயிரும் நண்பா. அதனால் வந்து எக்கனாமிக்கு வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணாதீங்க, அது வேண்டாம். கத்தியே இல்லை ப்ரோ அப்படின்னா எக்கனாமிக் போட்டு ஓட்டுங்க, இல்லைன்னா ஓட்டாதீங்க. அப்புறமேட்டு நிறைய நண்பர்கள் வந்து ஆத்தூர் டாப்பு கட்டுங்க ப்ரோ சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறீங்க. ஆத்தூர் டாப்பா ப்ரோ? பார்க்கலாம் ப்ரோ, இன்னும் எதுவுமே டிசைட் பண்ணலை. கண்டிப்பாக ஏதோ ஒரு டாப்பு கட்டுவோம். கட்டும் போது உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். மித்தபடிக்கெல்லாம் ஒன்றும் சொல்லிக்கிற அளவு இல்லை. இந்த ஹைட்ரோலிக்கு தான் ப்ராப்ளம். அது இன்னும் வந்து அரெஸ்ட் பண்ணலை. அரெஸ்ட் பண்ணால் அதை நான் ஒரு வீடியோவாக எடுத்து போடலான்னுக்கிறேன். உங்களுக்கு யாருக்கு அந்த ஹைட்ரோலிக் அரெஸ்ட் பண்ணுற வீடியோ வேணும்னு கேளுங்க. எதனால் அது கம்ப்ளைண்ட் வந்துச்சு என்ன ஏதுன்னு எல்லாமே வந்து உங்களுக்கு வீடியோவில் கிளியராக தரேன். வீடியோ வேணும்னா கேளுங்க. என்ன அது மாதிரி வீடியோலாம் யாரும் விரும்ப மாட்டேங்கிறீங்க, எனக்கு அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அவ்வளோதான் நண்பா. நம்ம வீடியோ நிறையா நண்பர்கள் பார்க்குறீங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் பயனுள்ள தகவல் தான் கொடுக்குறேன்னு நான் நினைக்கிறேன். அதனால் வந்து நம்ம வீடியோ பார்க்குறதோட ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு போங்க நண்பா. சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். நான் அவ்வளோதான் ஆசைப்பட்றேன். எனக்கும் அடுத்த வீடியோ போடுறது கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். எங்கடா நம்ம இந்தளவுக்கு வீடியோ வந்து ஒருத்தர் சேனலில், ஒரு ட்ரேடர் சேனலில் வந்து யாருமே சொல்லாத அளவுக்கு நான் வந்து சொல்லிட்டு இருக்கிறேன். எல்லாம் சும்மா ஓட்டுறாங்களா, பிடிக்கிறாங்களா, எடுக்கிறாங்களா, அதை மட்டும்தான் இங்கே வந்து எடுத்து போடுறாங்க. மித்தபடிக்கு இந்த ட்ரேடரில் வந்து லாபமாக நட்டமாக எல்லாமே உங்களோட நான் வந்து என் வாழ்க்கையை வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ அதனால் வந்து நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் மறக்காமல். உங்களுக்கு என்ன தோணுதோ சரி, ரைட்டாக இருந்தாலும் சரி தப்பாக இருந்தாலும் சரி கமெண்ட் போட்டுவிட்டு போங்க. கமெண்ட் போட்டுவிட்டிங்கன்னா தான் நீங்களும் என்ன சொல்ல வரீங்க, அதில் நிறைகள் குறைகள் என்ன இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியும்னு வச்சுக்காங்களேன். அவ்வளோதான் நண்பா. இப்போ ஒரு கால் ஓட்டுறதுக்கு 1 மணி நேரம் ஆயிருக்கு. தூக்க விட்றாராம் பாருங்க. டயர் சுற்றுறதுக்கு முன்னாடி வெயிட் இல்லைன்னா தூக்கம். காடு வேறு இந்த இடத்துல ஈரமாக போச்சு. அதே மாதிரியே இன்னொருத்தர் கேட்டிருந்தார் நண்பா, ஃப்ரண்ட் வீல் அதாவது பேக் வீல் ஃப்ரண்ட் வீல் கிரீஸ் அதிகமாக அடித்து ஏதாச்சும் ப்ராப்ளமாக வருமா, ஆயில் சீல் போயிருமா
அப்படிலாம் இல்லை ப்ரோ. கிரீஸ் எந்த அளவுக்கு அடிக்கிறீங்களோ அந்தளவுக்கு லைஃபு. பேக் வீலில் கிரீஸ் அடிச்சிங்கன்னா பாருங்கள், சின்னதாக ஒரு 10 சைஸ் நெட்டு, நம்ம 10-11 சைஸ் நெட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை கழட்டி விட்டு கிரீஸ் ஃபில் பண்ணுங்கள். ஃப்ரண்ட் வீலுக்கு 4 வீல் டிரைவ்லாம் ஆயில் ஓடும். 2 வீல் டிரைவுக்கு வருஷம் ஒரு ஐட்டம் கழட்டி கிரீஸ் வச்சு போட்டுக்காங்க. நிப்பல் இருந்தால் நிப்பலில் கிரீஸ் அடிச்சுக்காங்க. நானும் ஒவ்வொரு வீடியோவிலையும் உங்களுக்கு வந்து ஒரு டிராக்டரை எப்படி மெயின்டைன் பண்ணணும், எப்படி பாதுகாப்பு பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஓகேவா? அதனால் இதில் ஏதாச்சும் புதுசாக ஏதாச்சும் கொஸ்டின் என்ன கேளுங்க, நான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஓரளவுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டு தான் வந்திருக்கிறேன். இப்போ இன்னொரு நம்பர்லாம் கேட்டுருக்குறாங்க, புதுசாக வந்துக்கிறீங்களா, எப்படி ஹைட்ரோலிக் செட் பண்ணி ஓட்டுறது, எப்படி ரோட்டில் கரெக்டாக ஓட்டுறதுன்னு ஒரு சில பேர் புதுசாக வரவங்களாம் கேட்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் அந்த வீடியோ வேணும்னாலும் போடலாம். ஒவ்வொன்றா நானும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். எங்கே ப்ரோ நம்மளும் வந்து எதுவோ ஒரு வேலை வந்துடுதா, செத்த மாதிரி ஒரு கண்டென்ட் பிடிச்சி எடுக்கலாம் அப்படின்னாவே டைம் கிடைக்கிறதில்ல. அதனால் எனக்கு தெரிஞ்ச வரலாம் ஒவ்வொரு வீடியோவிலையும் நான் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். யாருமே சொல்லாததை நான் ஒவ்வொரு வீடியோவும் சொல்லிட்டு தான் வரேன். ஒருத்தர் சொல்கிற மாதிரியே சொல்லலை. எனக்கு தெரிஞ்சு நான் எப்படி ஒரு ஃபீல்டு ஓட்டுறேன், ஒரு கஸ்டமருக்கு எப்படி நாங்கள் ஓட்டி தரோம், எப்படி காடை பதமாக வச்சு ஓட்டணும், எல்லாமே நம்ம வீடியோவில் ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருக்கிறேன். புதுசாக ஒரு டவுட் கேட்குறீங்கன்னா, நம்ம வீடியோவில் புதுசாக வந்து சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு விஷயத்தை பற்றி கேட்குறீங்கன்னா, நம்ம பழைய வீடியோலாம் போய் செக் பண்ணி பாருங்கள். எல்லாமே ஓரளவுக்கு நான் கொடுத்துருக்குறேன். அதில் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக கேளுங்க. அதே மாதிரி சொல்கிறேன். மித்தபடிக்கு எல்லாம் ஓகே தான் ப்ரோ. ஏதோ நம்மளும் பொழப்பு ஓட்டுறோம், நம்ம தொழிலும் ரன்னிங் ஆகுது அப்படின்னு ஒரு தாட்டில் ஓட்டிகிட்டு இருக்க வேண்டியதான் நண்பா. இன்னைக்கு சுஜித்தும் லீவு, சந்தோஷம் கோகுல் தான் வந்தாங்க. அதுக்காட்டி எங்களுக்கு வீட்டில் வந்து ஒரு வேலை, ஒரு முக்கியமான வேலை கொடுத்துருக்குறேன். கோழி கூண்டுக்கு பெயிண்ட் அடிக்க சொல்லியிருக்கிறேன். அதனால் அவனுக்கு 2 பேர்த்தையும் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டோம். சரி, இங்கே என்ன வேலை, எல்லோரும் வந்து ஓட்டுறது முடியாது, யாரோ ஒரு ஆள் தான் டிரைவ் பண்ணோம், ஏன் 3 பேர் வேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோகுலை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன்னு வச்சுக்காங்களேன். அவ்வளோதான். இந்த 2வது ஃபஸ்ட் சால் ஓட்டிட்டா நட்டு சால் தான் 2வது சால். அதை நாம் வாங்கிக்க வேண்டியது தான். அவர் எங்கேயே வெளியில் கிளம்புறாராம். என்ன காடு கொஞ்சம் அதிக மண் காஞ்சிருந்தால் இன்னும் கொஞ்சம் மண் வந்து பிரிஞ்சு ஓடும், கலப்பையில் வந்து அள்ளிக்கிட்டு வராது. காடு ஓட்டி போட்ட காட்டிலலாம் ஓட்டுறது எந்த சின்ன வண்டி விட்டால் கூட ஓடும். பெருசாக வந்து நான் ஒரு நண்பர் தான் பார்த்துருந்தேன். என்ன பண்ணிக்கிறாருன்னா, சின்ன வண்டியில் மாட்டி பெரிய வண்டி 5 கிலோ மாட்டி ஓட்டி போட்ட காட்டில் இழுக்கிறாரு. அது எந்த வண்டியுமே இழுக்கணும்பா. ஓகேவா? புதுசாக ஒரு பில்லு காட்டிலையோ, ஒரு காஞ்ச காட்டிலையோ, ஒரு வெள்ளாம பண்ணுற காட்டிலையோ அதில் மாட்டி அந்த வண்டியில் இழுத்து பார்க்கணும். சும்மா 5 கிலோனா சும்மா போட்டு மண் வந்து கரகரையாக வந்துட்டா அப்போ போதும்னு நினைக்கக்கூடாது. புது மண் அடியிலிருந்து தூக்குதா அப்படி பார்க்கணும். அப்போ தான் வந்து இது 5 கிலப்பை அப்படின்னு தோணும். அதை விட்டுட்டு சும்மா கரகரையாக குமிச்சு வச்சுட்டு வந்தால் அது மடி அகலமாக இருந்தாவே போதும் ப்ரோ. கலப்பையில் ஓட்டுற மண் இருந்தாவே அது நல்லா முழங்கால் உயரம் பார்த்தா அப்படி வார வாரையாக குமிச்சு எஞ்சி போடும். ஸோ அதனால் வந்து கலப்பு வந்து நல்லா ஃபுல் டெப்த்து வேணும் ப்ரோ. ஓகே நண்பா. அதுக்காட்டி பிரதர் எங்கேயோ போகிறாராம், போயிட்டு வராராம். நம்மகிட்ட நாம் தான் ட்ரைவ் பண்ணணும். ஓகே நண்பா. நம்மளை ஓட்ட விட்டாரு, நாம் தான் ஓட்டிகிட்டு வரோம். வீட்டுக்கு போகிறாராம், போயிட்டு வரட்டும், நம்ம ஓட்டும். காடு மட்டும் கொஞ்சம் பதமாக இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்குது நண்பா. காடு பதம் இல்லாத போச்சு. அடிமண்ணு ரொம்ப ஈரமாக இருக்குது. வண்டி RPM ட்ராப் ஆகிறது பாருங்க, அப்படியே தெரியும். எட்டோவில் 1600 RPM கொடுத்தாட்டி தான் 1500 சீராக ஓடுது. அதே மாதிரி உழவு ஓட்டமா இப்படி முன்னாடியே திருப்பிக்காங்க. அங்கே போய் ஒன்றை போய் திருப்பக்கூடாது. ஓகேவா? எல்லாத்தையும் நான் சொல்லணும்பா. ஒரு சில நம்பர்களுக்கு தெரியல, அவங்களுக்கு வசரம் சொல்கிறேன். அதே மாதிரி விலை அங்கே இருக்குதா, இங்கேயே திரும்ப விளையாடுங்க. நீங்கள் பிரேக் அடிக்க தேவையில்ல, அதோட பாட்டுக்கு அதே போயிடும். ஓகேவா? ஏன் ப்ரோ இவ்வளோ பொழிஞ்சு ஓட்டுறீங்கன்னு வந்து தூக்கி கூட ஓட்டலாமே அப்படிங்கிறீங்க சொன்னீங்கன்னா, 2வது சால் வந்து அரிச்சிட்டு வரணும்பா. டெப்த்து பிடிக்கிறதுலாம் முதல் சால்லே பிடிச்சிக்கிறது தான் நல்லது.
எனக்கு தெரிஞ்சு அது ரைட்டா தப்பான்னு கமெண்ட்ல தட்டி விடுங்க நண்பா. அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சைடு ஒரு சால் ரைட் சைடு ஓட்டினீங்கன்னா ஒரு சால் லெஃப்ட் சைடில் ஓட்டுங்க. ஒரு சால் இப்படி இந்த வாங்க, ஒரு சால் இந்த வாங்க, இப்படி மாற்றி மாற்றி ஓட்டினீங்கன்னா தான் மூளை முழுக்க க்ளீனாக இருக்கும். வண்டியில் பிரேக் லைனிங் ஒரே சீராக தெரியும். ஓகேவா? அதை மைண்டில் வச்சு ஓட்டுங்க. வண்டி கீர் பாக்ஸ் அதிக கம்ப்ளைண்ட்டாக வராது. வெயில் வேறு போயிட்டு மண்டை குழக்குது நண்பா. பாருங்க, டாப்பு போடாதனால பெரிய தலைவலி. ஆனால் பிரேக் மேலே காலை வைக்க மாட்டேன். பிரேக்கு கிளச்சு இது மாதிரிலாம் எதுவுமே காலை வைக்கக்கூடாது. ரோட்டில் போயிட்டே இருக்கும். இப்போ 2வது சேலை 6 வயதில் வந்துட்டேன். தம்பிக்கு வேறு அதுங்காட்டி உடம்பு சரியில்லை. என் தம்பி வேறு மாற்றி விடுறதுக்கு போனால் அதுங்காட்டி காணும். ருத்ரனுக்கு வேறு உடம்பு சரியில்லை. ப்ரோ கொஞ்சம் ஃபீவர் வந்து மாற்றி விட்றா அப்படின்னு இன்னும் வரல நண்பா. பார்க்கலாம். நானாச்சும் நேரத்துக்கு போய் தம்பியை ஆஸ்பத்திரி கூட்டு போகணும்பா. ஓகே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ வேணும் உங்கள் அனைவரையும் நான் கிடைக்கிறேன். நன்றி, மீண்டும் வணக்கம். மறக்காமல் அந்த லைக்கை மட்டும் தட்டிவிடுங்க. ஓகே நண்பா, வரமாட்டாங்கன்னு நினச்சேன். மாற்றி விட்றதுக்கு வேறு எத்தனை டிரைவர், 3 டிரைவர் வந்துருக்குறாங்க. இதேத்தான் இப்படி தான். அப்பா ஓட்டு 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 ஓட்டு. கூட்டம் தான் 10 நிமிஷம் முன்ன பண்ண தான் ஆகும். கூட்டம் தான் 10 நிமிஷம் முன்ன பண்ண தான் ஆகும். ஆ